Good morning, students. So in the last class, we had discussed about what are the preparatory processes for weaving and also what are the preliminary steps for the loom preparing process. Now we are going to discuss about essential motions of a weaving loom, right? So ஒரு loomல என்னென்ன operations அல்லது என்னென்ன motions எல்லாம் இருக்கு ஒரு process complete பண்றதுக்கு என்னென்ன processes நம்ம பண்ண வேண்டியிருக்கு, what are the technical terms for that அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So first, primary motions of weaving. In order to interlace warp and weft threads to produce fabric on any type of loom, three operations are necessary: shedding, picking, beat up. And secondary motions are warp, let off and take up. And tertiary motions, warp protector motion, weft change motion and warp stop motion. So these are the motions of loom. Okay, let us see one by one. Primary motions of weaving. First motion is shedding, separating the warp threads into two layers to form a tunnel known as the shedding. அதாவது ஒரு லூம்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்ப் யார்ன்ஸை நம்ம ஹீல்டு ஃப்ரேம் வழியா பாஸ் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ அப்போ ஹீல்டு ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஹீல்டு ஃப்ரேம்ஸ் மேலேயும் ஒன் செட் ஆஃப் ஹீல்டு ஃப்ரேம்ஸ் கீழேயும் மூவ் ஆகும். அப்போ நம்ம அந்த வார்ப் த்ரெட்ஸ் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், ரைட்? ஸோ செப்பரேட்டிங் வார்ப் த்ரெட்ஸ் இன்டு டூ லேயர்ஸ் டு ஃபார்ம் அ டனல். இந்த மாதிரி ஒரு டனல் மாதிரி ஃபார்ம் பண்றது ப்ராசஸ்க்கு பேர் தான் ஷெட்டிங், ரைட்? Picking, passing the weft thread through the shed. So இதுல பாத்தீங்கன்னா இந்த thread நம்ம warp thread வந்து ஓபன் ஆயிருக்கு, இதுதான் வந்து picking. That means shuttle. இதுல நமக்கு என்ன இருக்குன்னா weft yarns இருக்கு. இந்த weft yarn நம்ம என்ன பண்றோம், இந்த shedding குள்ள insert பண்றோம். That process is known as picking, right? The filling yarn emerges through a hole in the shuttle as it moves across the loom. A single crossing of the shuttle from one side of the loom to the other side is known as a pick. So, loom oda ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு weft yarn carry out பண்ணிட்டு போற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, picking. See here, this is a shuttle with quill or pirn அப்படின்னு சொல்லுவோம். weft yarn என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த pirnல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா wind பண்ணிருப்பாங்க, ரைட்? சோ இந்த weft yarn அது எட்ஜ் வந்து இந்த மாதிரி அந்த ஷட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல் வழியா வெளியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், வெளியே வந்திருக்கும், ரைட்? ஸோ இது வந்து நமக்கு பேர்ன் யானை வைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேர்னோட ஷேப் வந்து இப்படித்தான் இருக்கும். The filling yarn is inserted through the shed by a small carrier device called a shuttle. A shuttle is normally pointed at each end to allow passage through the shed. In a traditional shuttle loom, the filling yarn is wound onto a quill or pirn. So இதுல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பேர்ன்ல ஃபில்லிங் யானை வைண்ட் பண்ணிருக்கோம், அந்த பேர்னை அப்படியே என்ன பண்றோம்னா ஷட்டில்ல ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இந்த ஷட்டில்ல இருக்கக்கூடிய ஹோல் வழியா அந்த வெஃப்ட் யான் வெளியே வரும். ஸோ இந்த ஷட்டில லூமோட ஒன் சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு பாஸ் பண்ணும் பொழுது இந்த வெஃப்ட் யான் அந்த ஷெட்டுக்குள்ள இன்செர்ட் ஆகும். ஸோ பீட்டிங் ஆர் பீட்டிங் அப். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹீல்டு ஃப்ரேம்க்கு அடுத்து இன்னொரு பார்ட் உண்டு, அதுக்கு பேர் ரீட் அப்படின்னு. அந்த ரீட் வெஃப்ட் இன்செர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரீட என்ன செய்யறோம் அப்படின்னா we have to force towards the fabric formed. ஸோ அதை வந்து ஃபேப்ரிக்கோட சேர்த்து பீட் பண்றோம். அப்படி பீட் பண்ணும்போது நியூவா இன்செர்ட் ஆன அந்த வெஃப்ட் யான் ஏற்கனவே ஃபார்ம் ஆன ஃபேப்ரிக் கூட சேர்ந்துடும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பீட்டிங். See, pushing the newly inserted length of weft known as a pick into the already woven fabric at a point known as a fill of the cloth. So battening, the pressing of filling yarn by the reed against the portion of the fabric that has already been formed. The pressing of filling yarn by the reed against the portion of the fabric that has already been formed. The conventional shuttle looms can operate at speeds of about 150 to 160 picks per minute. So நம்ம பழைய லூம்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷத்துக்கு 150 to 160 picks இன்சர்ட் பண்றோம். ஸோ அதே ஸ்பீட்ல
the beating process is also carried out. And warp control or let off. So these comes under the secondary motions. Idu varaikku nama paathathu primary motions, shedding, picking, beating. Next we are going to see about the secondary motions. This motion delivers warp to the weaving area at the required rate and at a suitable constant tension by unwinding it from the weaver's beam. So nama loom oda input side la we are fixing the weaver's beam. So the weaver's beam enna aganum, rotate ஆகணும். rotate ஆகும் பொழுது அந்த warp yarns வந்து loom குள்ள enter ஆகும். so அந்த processக்கு பேரு என்ன அப்படின்னு சொன்னா warp control or let off. It gives warp yarn to the loom to manufacture the fabric. Clock control or take up. நம்ம மெயினா யூஸ் பண்றது let off, take up என்ற word additional யூஸ் பண்ணுவோம். For the purpose of understanding we can use this warp control and clock control. Take up means this motion withdraws the fabric from the weaving area at the constant rate that will give the required pick spacing and then winds it onto a roller. So இது வந்து நம்ம loom ஓட front side. இதுல என்ன இருக்குன்னா we are having a fabric. அந்த fabric roller இருக்கு, அந்த cloth roller இருக்கு. So loomல manufacture ஆகி வரக்கூடிய அந்த cloth roller அது wind பண்ணி உள்ள insert பண்ணிக்குது. So this process is known as take up. So secondary motionல ரெண்டு பார்த்துட்டோம், let off and take up. Weft insertion mechanism. This motion follows a shedding motion. We have already discussed, isn't it? So இதுல எந்த மெத்தட்ல நம்ம பிக்கிங் வெஃப்ட் வந்து இன்சர்ட் பண்றோம் அப்படின்றத அதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இங்க கொடுத்திருக்கிறோம். So how the shuttle is inserted into the loom or shed. The tappet shedding mechanism. இது என்ன அப்படின்னா heeled frame control பண்ணக்கூடிய mechanism. So இதுதான் heeled frame. This is known as cam. This is known as cam. இந்த கேமோட ரொட்டேஷன்ல அது டேப்பட்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம மூவ் பண்ணும் பொழுது இதுல ஒரு ஹீல்டு ஃப்ரேம் ஒரு கேமோடையும் இன்னொரு ஹீல் ஃப்ரேம் இன்னொரு கேமோடையும் ஜாயின் ஆயிருக்கும், இந்த டேப்பட்டோட ஜாயின் ஆயிருக்கும். ஸோ அதுல while pressing these tappet, one heel frame rises and another comes down. So இந்த ஹீல்டு ஃப்ரேமோட அப் அண்ட் டவுன் மோஷன்ஸ் தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஷெட்டிங் மோஷனே நடக்குது. இது வந்து ஜக்கார்ட் வீவிங் மெஷின். இந்த வீவிங் மெஷின்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி டிசைன்டு ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ஃபிகர்டு ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே எப்படி வரும்னா இந்த ஜக்கார்ட் மெஷின் தான் வந்து ஃபிகர்டு ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் பண்ணி சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு தனியா ஹீல்டு ஃப்ரேம் எதுவுமே கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஹேர்னஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இண்டிவிஜுவல் வார்ப் யார்ன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இதுக்கு முதல்ல பார்த்த இந்த டேப்பட் ஷெட்டிங்ல நமக்கு ஒரு செட் ஆஃப் yarns தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் if fabric contains 1000 warp yarns means we can split the warp yarns into 500. ஒரு 1000 warp yarns இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக்ல அது ரெண்டா பிரிச்சுக்கலாம். 500 warp yarns பிரிச்சுக்கலாம். ஆட் நம்பர் ஆஃப் warp yarnsல ஒரு ஹீல்ட் ஃப்ரேம், ஈவன் நம்பர் ஆஃப் warp yarnsல ஒரு ஹீல்ட் ஃப்ரேம். அப்போ சோ இந்த 500 warp yarns நம்மால என்ன செய்ய முடியும், அட் டைம்ல ரைஸ் பண்ண முடியும் அல்லது லோவர் பண்ண முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் ஜக்கார்ட் வீவிங் மெஷின் இண்டிவிஜுவல் வார்ப் யார்ன், எந்த வார்ப் யார்ன் நமக்கு அப்ல இருக்கணும், எந்த வார்ப் யார்ன் டவுன்ல இருக்கணும் அப்படின்றத இண்டிவிஜுவலா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் ஜக்கார்ட் வீவிங் மெஷின். சோ இதுல வந்து ஹீல்டு ஃப்ரேம் அப்படின்ற கம்ப்ளீட் செட்டப் இல்லாம அதுக்கு பதிலா இண்டிவிஜுவலாவே வந்து வார்ப் யார்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹேர்னஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கும். இந்த பார்ட், இந்த டாப் ஆஃப் த பார்ட் தான் வந்து அந்த ஹேர்னஸ். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தனியா ஒரு செட்டப் இருக்கு. ரைட், இந்த மெத்தட்ல இந்த லூம் மூலமா நம்மால ஃபிகர்டு ஃபேப்ரிக்ஸ நம்மால மேனுஃபேக்சர் பண்ண முடியும். Okay, now again we are discussing about the warp let off mechanism. I have already told la. So இந்த வார்ப் வந்து எப்படி நம்ம இந்த வார்ப் பீம் ரொட்டேட் ஆகும் பொழுது இந்த வார்ப் யார்ன் வந்து லூம்குள்ள இன்செர்ட் ஆகும். வார்ப் let off mechanism. These are the drop wire and reed. I am recalling the other parts. என்ன drop wires எப்படி இருக்கும், அந்த reed எப்படி இருக்கும் அப்படின்றத I am showing to you. Okay students, today we have discussed what are the motions or carried out in the loom. Primary motion, secondary motion and tertiary motion.